To all the book lovers in my channel, ரொம்ப சாரி. ரொம்ப நாளா நீங்க கேட்ட பல புத்தகங்களை பத்தி நான் போட முடியல. பட் எஸ், இனிமே உங்களுக்காகவே ஒவ்வொரு மாதமும் நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜனவரி மாதம் படித்த புத்தகங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஐ திங்க் ஒரு 12 புக்கு படிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு புக்ஸ் என்ன படிக்கிறேன்னு தெரில, ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஒரு எந்த ஸ்பெசிஃபிக்கான டொமைனில் படித்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரில அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு புக் ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம். மோஸ்ட்டாக இது எல்லாமே ஆங்கில புத்தகங்கள் தான். நான் எங்கேருந்து படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆகுது, எல்லாமே அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் செய்ய போகிறேன். ஸோ இஃப் யூ interested, do continue watching. Definitely I know this will be very helpful because இந்த மாதிரி ஒரு வீடியோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் செஞ்சுருக்கேன். அதனாலே உங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ let me know in the comments if you like this particular video and மறக்காமல் இந்த வீடியோ லைக் செஞ்சுட்டு நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பிகாஸ் சில பேர் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, அக்கா யூ ரியலி டிசர்வ் மோர் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா. அப்போனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க அண்ட் அந்த லைக் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதமுக்கு அப்பப்போ வாய் இப்படி தான் ரோல் ஆகும், அதெல்லாம் கட்டுக்காதீங்க. போடுவாங்களா எனக்கு தெரியல, அதனால் நான் இங்கே ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ ப்ராக்டிக்கல் அட்வைஸ் டு மேனேஜ் ஆல் இம்பாசிபிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எதை பற்றி அப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களோட இமோஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் கோவமாக இருக்கும், சம்டைம்ஸ் அமைதியாக இருக்கும், சம்டைம்ஸ் அது இது ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள், என்ன செய்ய அப்படின்லாம் தெரியாது இல்லையா. ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் ஒரு ஓரமாக அதை வந்து புதைத்து வைத்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சில மனிதர்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து சில பேருக்கு வந்து ஆன் சீரியஸான நோட்டில் இப்போ வந்து பாஸ்டில் வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்களை மறக்கவே முடியாது. சில பேர் வந்து ஏதோ அவங்கள ஏமாற்றிட்டாங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ்னால என்னுடைய லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து சில பேர் நினைப்பாங்க இல்லையா. ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. ஆர் மேபி ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயமோ கவலையோ ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. பாஸ்டில் நடந்த ஏதாச்சும் ஒரு ட்ராமா இல்லை ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பயம், எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் செஞ்சு ஹாப்பியாக இருக்கலாம், ஆர் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த புக். திஸ் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரீட். ஸோ நான் இந்த புக்கு வந்து எங்கே படித்தேன் அப்படின்னா ஆடியோ புக்காக படித்தேன். ஸோ ஆடியோ புக்காக படிக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து வீட்டு வேலை செய்யும் பொழுது ஆர் க்ளீனிங் செய்யும் பொழுது ஆர் எந்த வேலை செய்யும் பொழுதும் இந்த மாதிரி புக்கில் பெருசாக நிறைய நோட்ஸ் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். நார்மலாக நான் நோட்ஸ் எடுப்பேன் புக்கு படிக்கும்போது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். பிகாஸ் என்னென்ன புக்கு படிக்கிறேன் அப்படின்றது படித்து முடிச்ச உடனே அங்கே போட்டுருவேன். அண்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல நோட்ஸ் அதில் இருக்குது, கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அதை கண்டென்ட் போடுவேன். ஸோ எஸ், ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் நான் வெட்டி வேலை செய்யும் பொழுது காதில் மாட்டிக்கொண்டே அந்த ஆடியோ புக்கெல்லாம் நான் கேட்பேன். அடுத்த புக் எது படித்தேன் அப்படின்னா லீன் இன் விமென் ஒர்க் அண்ட் த வில் டு லீட். ஸோ இந்த புக் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நார்மலாகவே வந்து விமன் இன் பவர் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் பிடிக்கும். விமன் எம்பவர்மெண்ட் ஆர் விமன் வந்து எப்படி தான் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, ஆர் நல்ல பொசிஷன்ஸுக்கு எப்படி போகிறாங்க, மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில் எப்படி இருக்காங்க, அதை பற்றிலாம் எனக்கு ஆர்வம் அதிகம். ஸோ இந்த புக்கு ஆக்சுவலாக எழுதினது யார் அப்படின்னா ஷெரில் அப்படின்னு நினைக்கிறேன். ஷெரில் யார் அப்படின்னா வந்து ஃபேஸ்புக்கோடைய சிஓஓ. ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பசங்களோடு இருக்கும் பொழுதும் அவங்களுடைய கரியரை வந்து எப்படி மேனேஜ் செஞ்சாங்க, எப்படி எல்லா விமனும் வந்து மேனேஜ் செய்யணும், எப்படி வந்து அவ்வளவு மென் அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டிங்கான புக்காகவும் இருந்துச்சு. அண்ட் அடுத்து எனக்கு இந்த மைண்ட் பவர் பற்றிலாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இந்த புக் வந்து யோர் இன்விசிபிள் பவர், அ மேனுவல் ஆஃப் யூஸிங் மென்டல் எனர்ஜி. ஸோ அதான் ஒன்றுமே இல்லை, பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். பட் அடிக்கடி வந்து இது வந்து எனக்கு ரிமைண்ட் செய்யக்கூடிய வகையில் சில புத்தகங்கள் படிக்கும் பொழுது நமக்கு என்னதான் நமக்கு எல்லா ஃபேக்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம ரியல் லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் செய்யணும் இல்லையா. ஸோ இதில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எது அப்படின்னா விஷுவலைசேஷன். ஸோ அவ்வளவு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. என் சேனலில் எல்லா வீடியோஸ்லையுமே விஷுவலைசேஷன் ஏன் முக்கியம், லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய விஷுவலைசேஷன் பற்றி, விஷன் போர்டு பற்றி அந்த வீடியோஸ் உங்களுக்கு விஷன் போர்டு கிரியேட் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கோல்ஸ் எப்படி நான் விஷன் போர்டை பயன்படுத்தி அச்சீவ் செஞ்சேன் இன் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் செய்கிறேன். பிகாஸ் தீஸ்
ஆர் ட்ரூ அண்ட் தே மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஸோ இது வந்து அதை பற்றின ஒரு புக்கு தான். ஸோ அதுதான் எங்கள் மென்டல் எனர்ஜி பற்றி ஒரு புக்கு. அடுத்த புக்கு ஏதோ சைக்கிக் எனர்ஜி பற்றி, புக்கு பேரே எனக்கு தெரியல. அதாவது இதுவும் உங்களுடைய மென்டல் எனர்ஜி பற்றி தான். உங்களுடைய மைண்ட் பவரை, உங்களுடைய மைண்ட் எனர்ஜியை வந்து நீங்கள் எப்படி வந்து தேவையில்லாத மனிதர்கள்கிட்ட, தேவையில்லாத விஷயங்கள்கிட்ட எப்படி வேஸ்ட் செய்யக்கூடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஒரு உங்களுடைய ஃபோனுடைய சார்ஜ் மாதிரி. ஸோ உங்களுடைய உடல் அண்ட் மனதோடைய எனர்ஜியை எப்படி நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த புக்கு. ஐ நோ சம்டைம்ஸ் நான் ஓவராக வந்து மைண்டை பற்றி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரில, எனக்கு சைக்காலஜி பற்றின புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி ஹவு டு ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் டோட்டலி இம்ப்ராம்ப்டு வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து காமெடியாக இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். பிகாஸ் தெரில. ஸோ ஹவு டு ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் செஞ்சேன் அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நான் இங்கே லிங்க் செய்கிறேன். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க, ஆர் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப்னா ஏதாச்சும் ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் சும்மாலாம் சொல்லலை, நான் செய்யக்கூடிய பாதி வீடியோஸ் வந்து என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். அதை நான் அப்படியே டாக்குமெண்ட் செய்கிறேன். பிகாஸ் பாதி வீடியோஸ் எனக்கும் மோட்டிவேஷன் தான் அதில். அடுத்து வந்து த ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்ற புக்கு. ஆனஸ்ட்டாக இந்த புக்கு படிக்க எனக்கு வந்து எதுக்கு நான் படித்தேனே தெரில. பிகாஸ் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. பட் இந்த புக்கு வந்து மேனேஜ்மெண்ட், ஆக்சுவலாக இது வந்து ஒரு போர்க்களத்தில் வந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் செய்யணும் அப்படின்னு ஒரு சைனீஸ் ஆத்தர் எழுதின ஒரு புக்கு. ஆனால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாருமே வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும், அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸுக்கும், அவங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸாக பயன்படுத்துகிறாங்க. பிகாஸ் ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரனும் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியும் சேம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் படித்தேன். சில விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பட் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அதில் யூஸ் ஆகலை. முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பாதி புக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த புக்கில் ஏதாச்சும் ஒரு புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, எனக்கு சம்மரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் பி வெரி 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 ஹாப்பி. பிகாஸ் இந்த சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே ஒரு புக்கு சேனல் தான். பட் இப்போ தான் நான் வர புக்ஸை பற்றி வீடியோஸே போடுவதில்லை. அடுத்து வந்து த எம்பாத்ஸ் சர்வைவல் கைட். ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சில வார்த்தைகள். ஒரு எம்பத்தட்டிக்கான பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லாரையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கருணை வரும், ஒரு அன்பு வரும், ஒரு பாசம் வரும். யாரோ ஒருத்தங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அழுகை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்கும்பொழுது பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாகிரும். அதாவது நிறைய பேருக்கு அவங்களால ஹீல் செய்ய முடியும். ஒருத்தங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசினீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்பத்தட்டிக் பர்சன் கிட்ட நீங்கள் கால் செஞ்சு பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிரும். ஸோ அந்த பர்சன் வந்து ஈவன் தோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட எனர்ஜி எப்படி காக்கணும், எப்படி ப்ரிசர்வ் செய்யணும் அப்படின்றது முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த புக்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து வந்து கிரானிக் ஃபட்டிக் பை தீபக் சோப்ரா. ஸோ தீபக் சோப்ரா அப்படின்றவர் வந்து ஒரு இந்தியன். இவர் வந்து இப்போ யூஎஸில் பல வருடங்களாக இருக்கார். ஹீஸ் அ டாக்டர். ஆனால் அவர் வந்து இந்த ஆல்டர்னேட் மெடிசன் இருக்கு இல்லையா, ஆயுர்வேதாவை அந்த கண்ட்ரியில் வந்து பிரபலமாக்கியிருக்காரு. ஸோ எப்படி வந்து உங்களுடைய எண்ணங்களை பயன்படுத்தி உங்களுடைய வயதை வந்து நீங்கள் குறைக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய புத்தகங்கள் அண்ட் ரீசோர்ஸஸ் யூடியூப்லேயே இருக்குது. இந்த பர்டிகுலர் புக் வந்து நீங்கள் ஏன் அடிக்கடி சோர்வாக ஃபீல் செய்கிறீங்க, அந்த சோர்வுக்கான முக்கியமான காரணம் என்ன, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான சில முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்தியன் ஆடியன்ஸுக்கு தெரியும், பலர் மறந்துருப்பாங்க. இது வந்து யூஎஸ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப புதுமையாக இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் புக். அவர் வந்து ஒரு பெரிய ஆள். ஸோ அவரை பற்றி நீங்கள் வந்து கூகுள் செஞ்சு கூட பார்க்கலாம். அடுத்து வந்து வை டுடே மேட்டர்ஸ் பை ஜான் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு புக்கு. அதாவது உங்களுடைய லைஃப்பில் நிறைய நீங்கள் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இந்த ஒரு புக் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட லைஃப்பில் பெட்டராக உங்களோட லைஃப்பை உருவாக்கணும் அப்படின்னா 12 டெசிஷன் நீங்கள் எடுக்கணும்.
அது என்ன 12 டெசிஷன், அதனால் உங்களுடைய லைஃப் எப்படி மாறப்போகுது, அந்த 12 டெசிஷனால் அவருடைய லைஃப் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த புக்கு நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் எப்படி கோல் செட் செய்யணும், எந்த வயசில் எந்த கோல் நீங்கள் அச்சீவ் செய்யலாம், எப்படி உங்களோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் செய்யணும் அப்படின்னே நமக்கு தெரியாது. நமக்கு இம்ப்ரூவ் செய்யணும்னு ஆர்வம் இருக்கும், பட் எப்படின்னு செய்ய தெரியாது இல்லையா? ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஹருகி முராகாமியோடைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு எங்கே ஆரம்பிக்கன்னு தெரியல. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எதில் ஆரம்பிக்கணும்னே தெரியல. ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நடுவில் வந்து கொஞ்சம் ரீசர்ச் செஞ்சு எந்த புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்லாம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸு அப்புறம் பேப்பர்ஸ் இல்லை பிளாக்ஸ்லாம் படிக்கும்பொழுது நார்வேஜியன் வுட்டானே எனக்கு தெரில, பட் அந்த புக்கு படித்தேன், செம்மையாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் ரொம்ப ஃபீல் செஞ்சேன். பிகாஸ் அந்த புக்கில் வந்து எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஒரு நார்மல் கதை தான், நார்மல் லவ் ஸ்டோரி தான், லவ் ட்ரையாங்கிள் ஆக்சுவலாக. பட் அவருடைய எழுத்து அப்படின்றது தான் வந்து ரொம்ப பிரபலம். அதனால தான் ஹருகி முராகாமியோட புத்தகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், அலாங் வித் லவ் அப்படின்றது தான் இருக்கும். பட் அட் த பேக் ஆஃப் இட் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தான் இருக்கும். சாதாரண கதை தான், ஆனால் அவருடைய எழுத்து அப்படின்றது அவ்வளவு நல்லா இருக்கும். அதை ஒரு நாள் படிச்சுட்டு நான் அப்படியே பேன உட்காந்துருந்தேன். ஒப்பாரி வேற வச்சேன். ஸோ அடுத்து நார்வேஜியன் வுட் படித்த பிறகு இந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன புக்கு அப்படின்னா, சவுத் ஆஃப் தி பார்டர் வெஸ்ட் ஆஃப் தி சன். ஸோ இந்த புக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுவும் லவ் ஸ்டோரி தான், ஆனால் வந்து லைஃப்பில் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருக்க மாட்டாங்க, ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ளா இருந்தாலும், அதாவது ஒரு சில தவறுகள் வாழ்க்கையில் செய்தாலுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் ஹீரோவாக இருந்தாங்க அப்படின்னா அவருடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய லவ் எப்படி இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு மிஸ்டேக் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக் வந்து பாஸ்ட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அப்படின்ற ஒரு லவ் ஸ்டோரி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் நார்வேஜியன் வுட் அளவுக்குலாம் இம்ப்ரெஸ் ஆகலை. பட் அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு ஹருகி முராகாமியோட ரைட்டிங் ஸ்டைல் என்ன அப்படின்றது. அதற்கு பிறகு ஒரேடியாக அவருடைய புத்தகங்களாகத்தான் நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ these are the books that I read in January. ஸோ இந்த எல்லா புக்குமே வந்து ஐ திங்க் எல்லாமே நான் வந்து ஆடியோ புக்காக தான் படித்தேன். ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு எந்த புக் ஏதாச்சும் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இந்த வீடியோவே பிடிக்கலையா, இந்த வீடியோ ஃபார்மேட் பிடிக்கலையா, இல்லை இந்த வீடியோவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் செய்யலாமா, ஏதாச்சும் ஒரு புக்கோடைய சம்மரி வேணுமா, எனிதிங் எல்லாமே கமெண்ட்ஸில் போடுங்க. I'll be very very happy to take a video for you, just for you. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் செஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க, அண்ட் மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பிகாஸ் சில பேர் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, அக்கா யூ ரியலி டிசர்வ் மோர் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா. அப்போனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க அண்ட் அந்த லைக் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதமுக்கு புரியும். ஸோ until we meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.